வந்தாச்சுங்க ஸ்குவாட். லூலு மால் பரவாயில்ல, பயங்கரமாக இருக்குங்க. லூலு மால் இங்கே வரணும்னு ரொம்ப நாள் ஆசை, பார்ப்போம். ஆனால் இந்த டனலுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடே இருக்குங்க. இந்த டனல் கட்டிகிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 230 பேர் சம்திங் வந்துட்டு இந்த டனல் கட்டும்போது காவு வாங்கியிருக்கு. இந்த ரோடு ரொம்ப மோசம், ஏதோ காட்டுக்குள்ளே ஒத்தையடி பாதையில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்னொன்று ஃபேமஸாக இருக்குங்க, லாட்ரி. நம்ம ஊரில் தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஏட்டா அப்போ இவ்வளோ வச்சுருக்கீங்களே, நீங்களே ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம்ல? உங்களுக்கு 25 கோடி இருந்திருக்குமே. ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்குவாட். நான் உங்கள் டிஎன் வெண்டர் நவீன். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர்லேருந்து கொச்சின் தாங்க போக போகிறோம். ஸோ ரோட் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்க போகுது. அதுவும் கார் ட்ராவல் பண்ண போகிறோம் நைட் டைமில். ஓகே, கொச்சின் ரோட்டில் என்னடா இருக்க போது, ஹைவேஸ் தானே இருக்க போகுதுன்னு கேட்க போகிறீங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க கார் ட்ராவல் பண்ணுறது. நைட் டைம் ஜேர்னிங்னாலே ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கொச்சின் ரோட்டில் அந்த பாலம் அதெல்லாம் டவரில் தாண்டி போவோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ஸ்குவாட், இப்போ வந்துட்டு டைம் பார்த்துட்டிங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பல்லடம் டு கோயம்புத்தூர் ஹைவேஸில் தாங்க போலாட்டு போயிட்டுருக்கோம். பல்லடத்து வழியாக போய் போனோம்னா நமக்கு கொச்சின் ரொம்ப பக்கங்க, ஒண்டிப்புதூர் அந்த வழியாக போயிடுவோம். ஓகே, இப்போ கரெக்டாக மணி 6 மணி ஆயிடுச்சு. நம்ம கொச்சின் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆக போகிறோன்னு தெரிலங்க. ஏன்னா கூகுள் மேப்பில் வந்துட்டு 4 hours ட்ராவல் டைம் காட்டியிருக்கு. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் நம்ம அங்கே போய் ரீச் ஆக போகிறோம், ஏன்னா சாப்பிட்ணும்ல. ஓகே ஸ்குவாட், டைம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ 7:30 ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்துட்டு கற்பகம் காலேஜ் கிட்ட இருக்க அந்த சிக்னல் கிட்ட வந்தாச்சு. ஐ மீன் வந்துட்டு அந்த LNT டோல்னு சொல்லுவாங்க, அதுக்கிட்ட வந்துட்டுங்க. ஒண்டிப்புதூர்லாம் தாண்டி இந்த சிக்னல் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பயங்கர டிராஃபிக்ங்க. அதாவது போகிறதுக்கு மட்டும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வெறும் 10 செகண்ட் தான் க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. ஆனால் வந்துட்டு ரெட் சிக்னல் 90 செகண்ட் கொடுக்குறாங்க. என்னடா இது நியாயமாக இருக்குன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் 4 பக்கமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பைபாஸ் ரோடு கனெக்ட் ஆகிறங்காட்டிக்கு இப்படி தாங்க பண்ணி ஆகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும், கொஞ்சம் தலைவலி தான். இருந்தாலும் இந்த ரோட்டில் நம்ம பைக்கில் போனோம்னா சல்லுன்னு போயிடலாம். காரில் பஸ்ஸில் போகிறவங்க தான் ரொம்ப டிலே ஆவாங்க. ஏன்னா அந்த 10 செகண்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் வெஹிக்கிளாக தான் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஸ்குவாட், நம்ம கொச்சினோட ட்ராவலில் முதல் டோல், அதாவது பார்த்துட்டிங்கன்னா LNT டோல் நம்ம இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கொச்சின் போகிறதுக்கான ஃபஸ்ட்டு டோலு. இங்கே பார்ப்போம் நம்ம போகிற வழியில் மொத்தம் எத்தனை டோலை கிராஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் லாரி டிரைவர், அதுக்கப்புறம் ஹார்பர் போகிற வண்டிக்கு தாங்க அதிகமாக போகும் இந்த ரோட்டில் ஃபுல்லாக. அதுவும் நைட் டைமில் தான் அவங்களுக்கும் அலவுடா. இன்றைக்கி என்ன இருக்க போதோ, ஹெவி டிராஃபிக்கில் போய் மாட்டிடாமல் இருந்தால் மட்டும் சரிங்க. ஏன்னா அந்த ரோடு வந்துட்டு பைபாஸ் தான் இருந்தாலுமே அங்கே இந்த மாதிரி லாங் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டோலை நம்ம இப்போ கிராஸ் பண்ண போகிற LNT டோல். ஸோ ஃபாஸ்டேக் இருக்குங்காட்டிக்கு இப்போல்லாம் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம போயிட்டு நிறுத்தினோன்னுமே டக்குன்னு எடுத்து விட்டுருது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக டேட் பண்ணிடுது. ஃபஸ்ட்டெல்லாம் இல்லாட்டி நம்ம போய் டோலில் நின்று அவங்க டைப் பண்ணி பில்லு கையில் தந்து அதெல்லாம் அது பெரிய ப்ராசஸாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. LNT டோல் தாண்டின ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட செக் போஸ்ட் வந்துருச்சு. இதோட பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் வாழையார் அப்படியே நேராக கேரளாவுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு கூட்ஸ் வெஹிக்கிள்லாம் அதர் ஸ்டேட்டுக்குள்ளே போகிறங்காட்டிக்கு, நம்ம ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகிறங்காட்டிக்கு எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி தாங்க தாட்டி விடுவாங்க. ஸோ இப்போதைக்கு எந்த அளவுக்கான பெரிய செக்கிங் இல்லை, ஆனால் பண்ணுவாங்க. நைட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டாக செக்கிங் ரொம்பவும் இதாயிடும். எனக்கு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வாழையாருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். வாழையாருக்குள்ளேயே அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அங்கேயே அவங்க செக் பண்ணி அதுக்கப்புறமா தாங்க உள்ளே போக முடியும். ஓகே, அடுத்ததாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம செகண்ட் டோல்கேட் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு கேரளா டோல்கேட். இதுக்கப்புறம் நம்ம கேரளா ஸ்டேட்டுக்குள்ளே போக போகிறோம். தமிழ்நாடு டோல்கேட்டோட முடிவு இதுதான். அதாவது LNT டோலோடு முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கேரளாவுக்குள்ளே ஒவ்வொன்றா என்ட்ரி ஆக போகிறோம். ஓகே ஸ்குவாட், ட்ரிப் ஆரம்பித்து கரெக்டாக 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு 2 டோல்கேட்டை தாண்டியாச்சு. இன்னும் கொச்சின் போய் சேர்றதுக்கு மணி எப்படி ஒரு 11-12 மணி ஆயிருங்க. மேப்பில் வந்துட்டு ஹெவி டிராஃபிக்னு போட்டிருக்கு. போகிற வழியில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிலங்க ஸ்குவாட், சுத்தமாக ஒரு ஐடியாவும் கிடையாது. ஓகே, லூலு மால் வந்தாச்சுங்க ஸ்குவாட். லூலு மால் பரவாயில்ல, பயங்கரமாக இருக்குங்க. லூலு மால் இங்கே வரணும்னு ரொம்ப நாள் ஆசை, பார்ப்போம். ஒரு நாள் நம்ம இங்கே வந்து உள்ளுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பெரிய சைஸ் சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க அது. ஓகே, கேரளாக்குள்ளே இருக்க லூலு மால் வந்தாச்சு. அடுத்ததான் வாழையார் செக் போஸ்ட்டுக்கு நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, வாழையார் செக் போஸ்ட்டே வந்துருச்சு, பக்கத்தில் வந்துட்டோம். லூலு மால் தாண்டி ரோடுலாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் ஹைவேஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, பைபாஸில் வந்துட்டு இருந்தோம். ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு பால வேலை நடந்துட்டு இருக்கங்காட்டிக்கு ரோடை அந்த பக்கமாக வந்துட்டு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிவிட்டு கீழே ஒரு ரோடு வழியாக விட்டுருக்காங்க. ஸோ அந்த ரோடாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஓகே, இப்போ 3ஆவதாக டோல்கேட் வந்துட்டோம். இது வந்துட்டு கரெக்டாக என்ன டோல், பாலக்காடு டோல்னு நினைக்கிறேங்க. ஆமாம், பாலக்காடு டோல்கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டோலாக தாண்டி இதோட 3ஆவது டோலுங்க.
பார்த்துட்டிங்களா இப்போ டோல் பூத்துக்குள்ளே ஆளே இல்லைங்க. ஃபஸ்ட்டெல்லாம் டோல் பூத்துக்குள்ளே 2 பேர் நின்றுருப்பாங்க. இப்போ பாருங்கள் அவர் ஜாலியாக உட்காந்து ஃபோன் தாங்க யூஸ் பண்ணிருக்காரு. ஆனால் என்ன கொஞ்சம் டிராஃபிக் டைமில் தான் உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம்லலாம் எதுவுமே இல்லைங்க. அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்டேக் டிடெக்ட் பண்ணிக்குது. அப்புறம் என்ன நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். அவர் ஜாலியாக உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அதான் சொல்லியிருக்கேனே, டோல்கேட் வந்தாலே நிறுத்தணும், அவங்க இப்போ ப்ராசஸ் பண்ணணும், டிக்கெட் பண்ணணும். டோலில் ஏதோ ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்காமங்க. சம்திங் எத்தனையோ 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ மேலே நின்னோம்னா நம்ம வந்துட்டு டோலுக்கு நம்ம அமௌண்ட்டே பே பண்ண தேவை இருக்காதாம்மா. டோல் வந்துட்டு நம்ம டக்குன்னு அது வித்தின் மினிட்ஸ்குள்ளேயே நம்மளை வந்துட்டு கிராஸ் பண்ணி விடணுமாமாங்க. ஓகே ஸ்குவாட், இப்போ வந்துட்டு நம்ம குத்ரினா டனலுக்குள்ளே போகிறோம். கோயம்புத்தூர் ரோட்டில் ஃபஸ்ட்டாக கட்டின டனலே இதுதாங்க. அதுவும் இந்த டனலை பார்க்குறக்கே நிறைய பேர் ஒரு டைம் வந்துட்டு வீடியோவில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் இந்த டனலுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடே இருக்குங்க. இந்த டனல் கட்டிகிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 230 பேர் சம்திங் வந்துட்டு இந்த டனல் கட்டும்போது காவு வாங்கியிருக்கு இந்த ரோடு. ஸோ இது ஒரு மலையை குடஞ்சி அதுக்கு நடுவில் ஒரு பாலத்தை கட்டி வச்சுருக்காங்க. பாலம் இல்லை, சாரி, ஒரு டனலை கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபாரினில் அதாவது F1 மூவி, அதுக்கப்புறம் அந்த ரேசிங் மூவி, பைக் ரேஸ், அந்த மாதிரி ஃபாரின்லாம் ஒரு படம்லாம் இருக்கும்போது ஹாலிவுட்லலாம் ஒரு சீன்லாம் வைப்பாங்க. இந்த மாதிரி டனலுக்குள்ளே ஒரு பைக் ரேஸ் நடக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் தாங்க இப்போ ஃபீல் ஆகுது. பரவாயில்ல, நம்ம ஊருக்குள்ளே இவ்வளோ பெரிய டனல் ஒன்று கட்டி வச்சுருக்காங்கன்னு. ஆனால் உள்ளே போகும்போது பயங்கரமாக தாங்க இருக்குது. என்ன ஒன்று, நம்ம இந்த சைடு வரும்போது இந்த கீழே லைட்டாக கிளாஸை இறக்கி விட்டு வந்தோம்னா ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குது. என்னன்னே தெரில. ஆனால் இது ஒரு மலையை குறைஞ்சி ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இதோட நீளம் மட்டுமே இருக்கும். நம்ம இந்த டனலோட ஜேர்னி மட்டுமே 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி தான் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் பரவாயில்ல, நைட் டைம் லைட்டிங்கோட பகல்லையும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். இந்த லைட்டிங்கோட பயங்கரமாக இருக்குதுங்க ஸ்குவாட். இந்த மலை தான் பக்கத்தில் உங்களுக்கு தெரியல, இருட்டில் இருங்காட்டிக்கு. ஏன்னா வெளிச்சமாக இருந்துச்சுன்னா கூட இந்த மலையை நான் காட்டியிருப்பேன். ஒரு பெரிய மலையவே குறைஞ்சி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த டனலை தாண்டினதுக்கப்புறம் ஒரு ரயில்வே பாலமும் ஒன்று வருங்க. அந்த பாலமும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதாவது பகலில் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த ரயில்வே பாலம் மேலே இந்த ட்ரெயினெல்லாம் போகும்போது பயங்கரமாக இருக்குது. இருங்க, அந்த ரயில்வே பாலம் இன்னொரு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் வந்துடும். அவ்வளோதாங்க, ரயில்வே பாலத்துக்கிட்ட வந்துட்டாங்க. தெரியுது பார்த்துட்டிங்கன்னா அந்த டனலாக அது வந்துட்டு ரயில்வே பாலங்க. அதாவது மார்னிங் டைம் அந்த சன்செட்டாக அந்த டைம் ஈவினிங் டைம்லாம் பார்க்கும்போது ட்ரெயின் ஏதாச்சும் கிராஸ் ஆச்சுன்னு வைங்களேன், அப்படி இருக்கும். பின்னாடி வந்துட்டு ஒரே க்ரீனிஷாகவும், இந்த சைடில் அதுக்கு நமக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மலைகள் தொடர்ச்சி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்க்கவே அழகாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல, நிறையாவே கட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரி. ஆனால் எதுக்கு இந்த ரோட்லலாம் பாலம் வேலை போட்டுருக்கான்னு தெரியல. பிரிட்ஜு, ஃப்ளைஓவர்ஸ் நிறைய கட்டுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறையா போயிட்டுருக்குங்க ஸ்குவாட். அதனாலேயே வந்துட்டு இந்த ரோட்டில் போகிறதுக்கே டிலே ஆகி தான் போயிட்டுருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி 9 o'clock ஆயிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு பிரிட்ஜு கட்டுற வேலை நடந்துட்டுருக்குங்க ரைட் சைடில். திருப்பி நம்ம ரோடு கீழே தான் இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சு கொஞ்சம் ஹைவேஸை வந்துட்டு சீக்கிரம் ஓப்பன் பண்ணி நார்மலாக விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குதுங்க ஸ்குவாட். இல்லாட்டி இந்த பக்கம் ஏதாச்சும் தார் ரோடு மாதிரி சின்னதாக இப்போதைக்கு என்ன டெம்பரரியாக போட்டுட்டு இருந்தாங்கன்னா கூட தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இங்கே எல்லாமே பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் தாங்க வந்துட்டு இருக்குது. ஏன்னா எல்லாம் ஹார்பர் போகிற வெஹிக்கிள்ஸுங்கிறதால கண்டெய்னர்ஸு, ஈச்சரு, அதுக்கப்புறம் லாரி, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் தான் அதிகமாக வரங்காட்டிக்கு இந்த ரோடு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்த ரோடு எல்லாமே வந்துட்டு ரொம்பவும் மோசமாக இருக்குது. அதாவது கீழே நம்ம ஹைவேஸில் வரும்போது எல்லாமே ஓகே தான். ஹைவேஸ் விட்டு இந்த மாதிரி பாலம் வேலை நடக்கிற இடத்துல கீழே இறங்கி போகிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 மோசமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டா லடாக் ரோடு மாதிரி இருக்குதுங்க. பொண்டும் குழியுமா, ஐயோ, முன்னாடி போகிற லாரியெல்லாம் மண் அடிச்சுட்டு போகுது. இது காரில் போகிறங்காட்டிக்கு நம்ம விண்ட்ஷீல்டெல்லாம் விண்ட்ஷீல்டு அதுக்கப்புறம் விண்டோஸ் எல்லாம் ஏற்றி விட்டங்காட்டிக்கு நமக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல. ஆனால் பைக்கில் போகிறவங்க நிலைமை நினச்சாதாங்க ரொம்ப பாவமாக இருக்குது. ஹெல்மெட்லாம் போடாமல் போயிட்டாங்கன்னா சுத்தம் முடிஞ்சு போயிடுச்சு. கண்ணும் போயிடும், மூஞ்சில் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ மண்ணோட தான் வீட்டுக்கு போவாங்க போல், அந்த அளவுக்கு இருக்குது. அங்கே பாருங்களேன், இப்போ இந்த லாரி நகர்ந்துன்னையுமே எப்படி புழுதி அடிக்க போகுதுன்னு மட்டும் ஆண்டவா பாருங்கள். இப்போ அந்த லாரி கிளம்புதா, இப்போ ஒவ்வொரு காராக வந்துட்டு போகும்போது இந்த படத்தில் வர மாதிரி இந்த குவாரிக்குள்ளேருந்து நம்ம எப்படி போவோம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க. புழுதியாக பறந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு மிஸ்ட்டும் வந்துட்டு இருக்குது, பனியும் விழுகுது. இதில் பார்த்தா இந்த மண் வேறு அடிச்சிட்டு முன்னாடி இருக்க கண்ணாடியெல்லாம் படிஞ்சு அது ஒரு மாதிரி திட்டாக வேறு ஒட்டிடுச்சு. வீடியோவும் சரியாக கவர் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. பார்ப்போம் என்ன தான் நடக்க போதோ தெரிலங்க. ஆஹா, ரைட்ரா சொன்ன பார்த்தீங்களா எப்படி புழுதி அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஆனால் இந்த ரோட்லலாம் உண்மையாலுமே பைக்கில் போகிறவங்களாம் ரொம்ப பாவங்க ஸ்குவாட். ஸோ ஐயோ, காருக்குள்ளே போகும்போதே எனக்கு அந்த புகையை பார்க்கும்போது அப்படியே மூச்சு அடைக்குது. என்ன சொல்ல, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே ப்ரீத் இருக்குது, கஷ்டமாக எப்படி இருக்குது அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்குது. அதனால் பைக்கில் போகிறவங்க நிலமெல்லாம் ரொம்ப மோசம். ஏதோ காட்டுக்குள்ளே ஒத்தையடி பாதையில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இது ஹைவேஸ் தான், நேஷனல் ஹைவேஸ் தான், இத்தனைக்கே NH ரோடு தான். அந்த ரோட்டுக்கே இந்த நிலமையில் இருக்கே. கடவுளே.
ஆனால் இந்த பாலம் வேறு நடந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட்டாயினா பரவாயில்ல. முன்னாடி இருக்க வண்டியே தெரியல. ஏதோ இந்த ஊட்டியிலலாம் நம்ம வந்துட்டு ஹில் ஸ்டேஷனில் ஏர்லி மார்னிங் டைமில் போகும்போது எப்படி இருக்கும், பனிமூட்டமாக அந்த மாதிரி இருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி தான், அவர் சொல்கிற மாதிரி தான். என்னடா நவீன சரஸ்வதி திருவிளையாடல் படத்தில் வர மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்குது, இது புகை மூட்டமாக இருக்குது. கொடுமைங்க. ஐயோ, ரோடு முன்னாடி என்ன இருக்குன்னு விசிபிளே ஆகலை பாருங்கள். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த காருங்க போகிற லைட்டுங்கனால தெரிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் புகையெல்லாம் இன்னும் 2 லாரி கிராஸ் ஆச்சுன்னா வைங்களேன், நமக்கு ஒன்றுமே தெரியாது. முன்னாடி புகை மட்டும்தான் அடிச்சிட்ருக்கோம். அவ்வளோதான், ஒரு வழியாக முடிஞ்சிச்சுங்க. அந்த பனிப்போர் முடிஞ்சிச்சு. நம்ம ஒரு ஹைவேஸ் மேலே ஏறிட்டோம்னா இன்னும் அடுத்த எந்த இடத்துல பாலம் மேலே போகிறாங்கன்னு சொல்லி நோண்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. பார்ப்போம். கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதாங்க, ஹைவேஸ் ஏறியாச்சு. எல்லா வண்டி மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ஹைவேஸ்லேயே பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு அந்த புழுதி அடித்து வச்சுருக்குன்னு. அந்த காரில் மேலே படிஞ்சது, அதுக்கப்புறம் இந்த லாரி தார்பாயிலெல்லாம் படிஞ்சது. அங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த லைட்டிங்கில் தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் அது வரைக்குமே எல்லாமே புழுதி மண்ணு தான். எவ்வளோ தூரத்துக்கு அடித்து வச்சுருக்கு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ரோடு, இந்த இடத்துல பார்த்தீங்களா கேமரா நல்லா தான் இருக்குது. ஆனால் ரோடு வந்துட்டு புகை மூட்டமாக இருக்குது. ஒரே பனிங்கிற பாருங்க. அந்த மண் தூசியினால் எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் அந்த புழுதி மட்டுமே இருக்குதுன்னு சொல்லி. இங்கெல்லாம் ஸ்ட்ரீட்டில் ஏதாச்சும் கடைலாம் போட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு சோடி முடிஞ்சுன்னு தான் அர்த்தம். ஐயோ, இன்னும் அந்த கிளியரே தெரியல. அந்த கிளியரான வியூவே நமக்கு இன்னும் வரலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டஸ்ட்டாக தான் இருக்குதுங்க. கடவுளே கடவுளே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டு இருக்குதுங்க. ஓகே, இப்போ ஓகே, நார்மல் ஆகிடுச்சு. ஓகே ஸ்குவாட், அடுத்ததாக 4வது டோல் வந்தாச்சு. இப்போ டைம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 10:45 ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தது நேராக ஏர்போர்ட்டு தாங்க ஸ்குவாட். பார்ப்போம். ஓகே, இந்த டோலில் இன்னும் ஆளே இல்லை யாரும். இது ஆட்டோமேட்டிக்காகவே டிலேட் பண்ணிடுச்சுங்க. இந்த டோல் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டாச்சு யாராச்சும் 1-2 பேர் இருந்தாங்க. இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டிலேட் பண்ணிடுச்சு. போகிற பக்கம் பார்த்தா டோல்கேட்டில் யாருக்குமே வேலையே இருக்காது போல. எல்லாமே வந்துட்டு இந்த சிஸ்டமே வந்துட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கும் போல். பார்ப்போம். அதுக்கப்புறம் நேராக நீ ஏர்போர்ட்டு தான் வந்தாச்சுங்க ஸ்குவாட். ஏர்போர்ட்டுக்கு கொச்சின் தாண்டிட்டோம். கொச்சின் வந்து சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஓகே ஸ்குவாட், ஏர்போர்ட் வந்துட்டோம். கொச்சின் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகுது. வந்துட்டேங்க. ஓகே, அடுத்ததாக உள்ளுக்குள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் வர வழியில் சரியான டிராஃபிக்குங்க. ஒரு கிட்டத்தட்ட நான் அது வீடியோ எடுக்கலை. அங்கேயும் ஒரு பிரிட்ஜ் வேலை போயிட்டுருக்குங்காட்டிக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பக்கம் அந்த அளவுக்கு வந்துட்டு வெஹிக்கிள்ஸு டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்காங்க வழி இல்லாமல். இப்போ நினச்சி பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. ஆனால் அந்த டைமில் ஏர்போர்ட் நம்ம ஏதோ ஊருக்குள்ளே சுற்றி அந்த மாதிரி வந்தங்காட்டிக்கு பரவாயில்ல. ஆனால் அந்த டிராஃபிக்கில் நடுவில் போய் மட்டும் மாட்டியிருந்தோம், அவ்வளோதான். ஆனால் ஃப்ளைட்டுக்கு வரவங்க ட்ரெயினுக்கு வரவங்க நிலைமையெல்லாம் நினச்சாதாங்க ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த டிராஃபிக்கில் மாட்டிட்டு ரொம்ப சிரமம் தான். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த பக்கம் இருந்து ஒரு வண்டி விட்டுட்ருக்காங்க, இந்த சைடு ஆப்போசிட்லேருந்து ஒரு வண்டி விட்டுட்ருக்காங்க. ஏன்னா சென்ட்ரலில் இருக்க மொத்த ரோட்டையுமே எடுத்துட்டாங்க, ஒன் வே மாதிரி விட்டுட்ருக்காங்க. ஓகே, அடுத்ததாக ஏர்போர்ட் டோல்கேட். இந்த ஏர்போர்ட் டோல்கேட் தாங்க இருக்குது. வந்துட்டோம் உள்ளுக்குள்ளே. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கொச்சின் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். அதாவது உள்ளெல்லாம் போகிறதில்ல, நம்ம பார்க்கிங்கோடய ரிட்டர்ன் திரும்ப பாருங்கள் ஸ்கார். கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதான் இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஏர்போர்ட்னே சொல்லலாங்க. கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சென்னை அந்த ஏர்போர்ட்டை விடவே இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு பெரிய லெவல் ஏர்போர்ட் தான். ஏன்னா வந்துட்டு 3 போர்டிங் பாயிண்ட்டும் இன்னமும் இருக்குதுங்க. மேலே ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்குது. கொஞ்சம் பெரிய ஏர்போர்ட் தான். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயே இது கொஞ்சம் பெருசு. மேலே தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, நல்லா இருக்கு. லைட்டிங் பார்த்துட்டிங்கன்னா சைட்லலாம் 2 சைடும் பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்காங்க. பார்ப்போம், நம்மளும் ஒரு நாள் ஃப்ளைட்டில் போகலாங்க. ஃப்ளைட்டில் போகணுன்னு ஒரு ஆசை வேறு. அது நம்ம இப்போதைக்கு நிறைவேறாதுன்னு நினைக்கிறேன். டைம் இருக்கும், நமக்குன்னு ஒரு காலம் வரும். கண்டிப்பாக நம்மளும் பறக்கிறோம். வானம் என்ன போயிட்டு சொத்தாடுற மாதிரி நம்மளும் ஃப்ளைட்டில் பறக்கிறோங்க, பறந்தே ஆகுறோம். இதுதாங்க ஸ்குவாட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏர்போர்ட் பார்க்கிங். ஆக்சுவலாக அங்கே டோல்கேட்டு, அதாவது ஏர்போர்ட் டோல்னு சொல்லி நம்மக்கிட்ட 20 ரூபா சம்திங் சார்ஜ் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லலாம் 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே எவ்வளோ டோல் எடுத்தாங்கன்னு சரியாக தெரியல. இந்த இடம் வந்துட்டு பார்க்கிங். நம்ம ஒவ்வொரு வெஹிக்கிளாக வந்துட்டு நிறுத்தி அதை வந்துட்டு லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு மாதிரி நிறுத்தி வச்சுருப்பாங்க. நானே ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்போ தாங்க வரேன். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போயிருக்கேன், பட் ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த அளவுக்கு பார்க்கிங் வரைக்கும் கூட போனதில்லை. அந்த இந்தியா ஃப்ளாக் ஒன்று இருக்கும், அதோடய நிறுத்திட்டு திரும்பியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் ஃப்ளைட்டில் போகணுங்க இப்போ. ஓகே ஸ்குவாட், அடுத்ததாக கேரளா வந்துட்டு சிப்ஸ் வாங்காமல் போனால் நல்லா இருக்காது. ஸோ நேந்திரப்பழ சிப்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடையை பார்த்தாச்சுங்க. டோல் தாண்டி வாங்க, உள்ளே போயிட்டு எவ்வளோ சிப்ஸ் வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். என்ன டோல்கேட் ஹாட் சிப்ஸ். ஓகே, நேந்திர சிப்ஸு, நேந்திர பழ சிப்ஸு, அதே கார சிப்ஸு, உருக்கு, நேந்திர சாதா.
ஒரு 2 மணி நாள் மேக்ஸிமம் அதுக்குள்ள 600 ஆகும். 600 ரெகுலராக வந்துட்டு சபரிமலை வந்து பார்த்து சபரிமலை இது எத்தனை வித்தியாசம் இல்லைண்ணா. சபரிமலை கையில் சபரிமலை தேங்காய்க்கு எவ்வளோ கையில் சபரிமலை தேங்காய்க்கு எவ்வளோ ரேட் எவ்வளோ? 400 போடுவோம். அண்ணா 480 கொடுக்கணும். பார்த்து தான் சொல்லணும். பார்த்து இல்லைங்கண்ணா 480 நம்ம கொடுக்கணும். 400 தான் போடுறது. சீசன் கச்சது சீசன் வந்து ஓயில் எல்லாம் இருக்குது. தேங்காய் மட்டும் அதான் என்னையா? அதான் என்னையா? தண்ணி முடிஞ்சது. ஓகே ஓகேட்டா. சூடு இருக்குது சாப்பிடுங்க. இப்போ தான் போட்டிங்களா? ஆமாம் முடிஞ்சது. 2 இங்கே மட்டும் தானே டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிடுவீங்களா? நம்ம கடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுன்னா ரைட்டு ஜாஸ்தி நமக்கு கிடைக்கல. ஓகே ஓகே. தேங்கன்னா வேலை ஹோட்டல்லாம் இப்போ 1 மணி ஹோட்டல் 1 மணி போகிற வழியில் தான் இருக்குமா? சின்ன 2 கடை இருக்குது. சப்பாத்தி பரோட்டா அது போகணும். இங்கே போனால் நம்ம கடை போனால் கறி செப்பரேட்டாக இருக்கும். 110 ரூபா இருக்காங்க. அங்கே போனால் ஆனால் 2 பரோட்டா கிரேவி பண்ணாங்க. கிரேவி அதோட பீஃப் எல்லாம் கிடையாது. பீஃபு சிக்கன் இல்லாதவன்னா கொஞ்சம் முன்னாடி போனால் நெய்ச்சோறு. பாலக்காடு திரும்ப கண்ணாடின்னு போகிறாங்க. அந்த இடத்துல ரைட் சைடில் சால்ட் அண்ட் பெப்பர்னு கிடையாது. நெய்ச்சோறு சில்லி பீஃபு அந்த மந்தி பிரியாணி அதுவும் இந்த டைமில் கிடைக்காது. மந்தி பிரியாணி எல்லாமே வந்து 10 மணி மேக்ஸிமம் க்ளோசிங். அதுக்கு மேலே அவ்வளோதான். அதுக்கு பின் டேமேஜ் ஆகிருக்கு. அடுத்ததாக கேரளாவில் நேந்திரப்பழ சிப்ஸுக்கு அப்புறமா இன்னொன்று ஃபேமஸாக இருக்குங்க லாட்ரி. நம்ம ஊரில் தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே லீகல் தான். ஓகே போயிட்டு அதுலேயும் ஒரு டிக்கெட் வந்துட்டு நம்ம ஊரில் ஒரு அண்ணன் கேட்டிருக்காரு, வாங்கிட்டு போயிடலான்னு தாங்க. சரி வாங்க போயிட்டு என்ன ப்ரைஸ்லேருந்து இருக்குன்னு போய் பார்ப்போம். ஓகே ஸ்குவாட் பார்த்துட்டீங்களா? இதெல்லாம் நாளைக்கு எப்போ என்ன ப்ரைஸ்? எவ்வளோண்ணா சீட் எவ்வளோ? 50 ரூபா ஒரு சீட்டு. 50 செட்டு எதுனா செட்டு 12 சீட்டு. ஓ 12 சீட்டுங்க. 550 நம்பர். இது ஓணம்ங்களா? இது ஓணம் 25 கோடி பிரைஸ் உள்ள லாட்ரிஸ். 500 ரூபா 1 லாட்ரி. ஓகே ஆனால் 499 560 ஃபேன்சி நம்பர் தானே? 499 அதான் 460 ஒரே சீட்லேயே 3 சீட்டு. நம்பர் சீட்டு ഉണ്ട്. ஒரே நம்பர் சீரியல் மட்டும் மாட்டேன். இல்லை இது வரும் 499 60. இதே 499 60. எங்கேயா പൊട്ടിച്ച് വെച്ചാണ് തിരിച്ചു വെച്ചേ தெரியலையே. பிஹெச் அது பிஎஃப் எங்க? அது பிடி. பிஹெச் பிடின்னு மாறுது. அதே சீரியல் மாறுது. கரெக்டு தானே? பிஹெச் இது பிஹெச், இது வந்துட்டு பிடி. அதனால அப்படி மாறுது. அப்படி மாறும். ஆமா நீ வந்து இதெல்லாம் அனுப்ப வேண்டாம், போட்டோலாம் அனுப்ப வேண்டாம். எடுத்துட்டு வரட்டா? பிடியா பிஹெச் வேணுமாண்ணா? பிஎஃப்ஆ பிஹெச் பிடி. பிடியா? பிடி எடுத்து நம்ம அடிக்கடி பீடி குடிக்கிறோம்ல. சரி பிடி எடுத்துக்கிறோம். சரிண்ணா அதெல்லாம் அப்படியே செட்டுங்க. 12 சீட். இது 6 ആള് രണ്ടാക്കിയത് 6.
ஆஃப் ஆஃபாக கொடுத்தீங்க. இதில் 12 சீட்டு, இதில் 6 சீட்டு, அதுக்கு மேலே இருக்குது அது 4 26ஆம் தேதி, இதெல்லாம் 27, அது 27. இது ஓணத்தன்னைக்கு தான் இது ரிசல்ட்டு. ஓணம் 500 500 எல்லாரும் வந்தால் எப்படியே மாறா. எங்க ஏட்டா அப்ப இவ்வளவு வச்சிருக்கீங்களே, நீங்களே ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம்ல. உங்களுக்கு 25 கோடி விழுந்திருக்கவே, அப்படி எடுக்க முடியாதா? இல்ல அடிச்சா உங்களுக்கு தான். இப்போ இந்த சீரியல் நம்பர் நீங்க வச்சிருக்கீங்க, இது நாளைக்கு டிக்கெட் நாளைக்கு வித்து போயிலே பேலன்ஸ் வரும். ஓகே, பேலன்ஸ் தான் உங்களுக்கு. அந்த அமௌண்ட் உங்களுக்கு தானா? அது அப்ப கேட்க மாட்டாங்களா? அது தானே பைசா கொடுக்கணும். அதுக்கு பைசா தரணும். சரி அட்டா, ஓகே, ஓகே. போயிட்டு வரோம். சரி சரி அடிக்கிட்ட கண்டிப்பா. தேங்க்யூ ஆட்டா. ஓகே ஸ்குவாட், நம்மளும் பார்த்துட்டிங்கன்னா 2 லாட்ரி சீட்டை வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு சிப்ஸும் வாங்கியாச்சு. சிப்ஸ் எவ்வளோயா கிலோ? 400 ரூபாய். 400 ரூபாய் கிலோ. ப்ளஸ் வந்துட்டு லாட்ரி ஒரு டிக்கெட் வந்துட்டு 50 ரூபா சொல்லியிருக்காங்க. 2 டிக்கெட் வாங்கிட்டோம். இனி போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு ரிசல்ட் வருங்க. வந்துருச்சுன்னா நம்ம இதை கேரளாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போயிட்டு எந்த கடையில் வேணாலும் கொடுத்து அமௌண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஓகே ஸ்குவாட், கேரளா வந்ததில் நமக்கு 2-3 பெனிஃபிட் ஆயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லாரும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேர்ஸ் கைஸ்.